கல்வித்துறை வந்து ஸ்கூல்ஸ் மேல வச்சிருக்கக்கூடிய இந்த சூப்பர்விஷனை வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டன் பண்ணணும். நம்பர் 1. பள்ளிக்கூடங்களுக்கு உளவியல் நிபுணர்கள், ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்றவங்கள உடனடியாக அப்பாயிண்ட் பண்ணணும். RBSK டீம்ல இருக்கிற டாக்டரும் நர்ஸும் கவுன்சிலர்ஸ் ஆக முடியாது. ரீசெண்டா அப்படித்தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆக முடியாது. கவுன்சிலிங்னா சைக்காலஜி படிச்சவங்க, சைல்ட் சைக்காலஜி புரிஞ்சவங்க, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. எல்லா பள்ளிக்கூடத்திலுமே இப்ப தமிழ்நாட்டுல வந்து 95,000 பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னா அத்தனை பள்ளிக்கூடங்களிலுமே கவுன்சிலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணப்படணும் உடனடியாக. இது வந்து சூசைட்ஸை ப்ரிவென்ட் பண்ணும், செக்ஷுவல் அபியூஸை ப்ரிவென்ட் பண்ணும், இந்த மாதிரி பல விஷயங்களை ப்ரிவென்ட் பண்ணும். 3வது, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ரெகுலர் சம்பளம் வாங்குற ஸ்டாஃபா இருக்கட்டும், டீச்சிங் நான் டீச்சிங் இல்ல வெளியில இருந்து வந்து ப்ரோக்ராம்ஸ் நடத்துறவங்களா இருக்கட்டும், போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அவங்களை உள்ள அனுப்பணும். எனக்கு முன்னாடி பேசினவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆல்ரெடி அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அதுக்கு அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு, இமீடியட்டா இந்த வெளியில வந்துட்டாரு, இன்னொரு ப்ரோக்ராம் நடத்துறாரு, என்ன